வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். இன்றைக்கி முருங்கைக்காயில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டான ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரைஞ்சி வச்சுருக்கிற முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை அண்ட் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி மூடி வச்சுடுங்க. அது நல்லா வதங்கணும். இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் அவ்வளோவா சேர்க்க போகிறதில்ல, அதனால் காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாவை அரிஞ்சு போட்டிருக்கேன். அப்புறம் நான் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் இன்னும் கூடுதல் டேஸ்ட்டுக்கு 9லேருந்து 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி அதை போட்டு எல்லாத்தையும் லைட்டாக வதக்குங்க. பாத்திரத்தை மூடி போட்டு கொஞ்ச நேரம் அதெல்லாம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம வைக்கணும். வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இந்த நேரத்தில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம சேர்க்குறோம். அப்புறமா தேவையான அளவு, சுவைக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் கலரி நல்லா கொஞ்சம் மசாலா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னாக்கா இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தேங்காவும் கொஞ்சம் கூடுதலாக அரைச்சி போட்டுக்கலாம். இதை மூடி வச்சுட்டு முருங்கைக்காய் வேகிற நேரத்தில் நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காய், 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். இதுக்கு சீரகம்லாம் சேர்த்து அரைக்கணும்னு தேவையில்லை. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பூண்டு, மஞ்சத்தூள் அந்த கலவை இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை கலக்கி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் கொதி வர வரைக்கும் விட்டுடணும். இப்போ தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த தாளிப்பை எடுத்து அந்த குழம்புல ஊற்றி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், முருங்கைக்காய் குழம்பு ரெடி. இது வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப காரம் இல்லாமல் டேஸ்டியான ஃபுட்டுங்க. மதியான நேரத்தில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். முருங்கைக்காய் போட்டதுனால இந்த குழம்போட வாசனை இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.